மதுரையில் இருக்கும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினந்தோறும் 1000 நபர்களுக்கு சிகிச்சைக்காக வரும் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கும் காப்பாளர்களுக்கும் நாம் தினந்தோறும் ஒரு 5000 நபர்கள் நம்மளுக்கு மதுரை மாவட்டங்களிலிருந்து வந்து கொண்டு போகிறார்கள். நாங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக, ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் மூலமாக தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு நாள் கூட நான் ஸ்டாப் மார்ச் 9, 2024 ஆரம்பித்து இன்றோடு 850 நாளாக நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பசிப்பினியை போக்க வேண்டும். அதை ஒட்டிதான் நாங்கள் தொடர்ந்து இங்கே சேவை பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி 2000 பேர் நம்மளுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. முடிந்த வரைக்கும் 1000 பேர் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய நோக்கம் பசிப்பினி அரசு மருத்துவமனையில் மிக கடினமான கஷ்டத்தில் வருபவர்களுக்கு அவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு 100 ரூபா 50 ரூபா அவங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது. அது போக உணவு கொண்டு வர முடியாத சூழ்நிலைகள், அவசரத்தில் வரும் மருத்துவ சூழ்நிலைகள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. அது இன்று எனக்கு மிக ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம ஒரு 850 நாள் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்குறோம் என்பது ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் மூலமாக ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள் ஃபுல் சப்போர்ட்டு மற்றும் எல்லா மக்கள்கள் எல்லோருமே எனக்கு நல்ல உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி நிறைய உதவிகள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறவங்களுக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்கும். கட்டாயமாக எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு படிக்க போகிற காலத்துலேருந்து வேலைக்கு போகிற காலத்துலேருந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம சமூகத்துக்கு செய்யும் போது நெருக்கடிகள், சில மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நம்மளுக்கு விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம செய்ய வேண்டும். அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இங்கே மக்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம கொண்டு வந்திருக்கவே முடியாது. இந்த 850 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அத்தனை உழைப்புகள் இருக்குது. பணம் 2வது, இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு 2வது, இதில் செலவு 2வது. ஆனால் உழைப்பை பார்க்க வேண்டும். இதை எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பான விஷயம். அதனால் விமர்சனங்களை தாண்டி நம்ம சேவைகளை செய்வோம். அதெல்லாம் நம்ம பார்த்தா சமூகத்தில் எதுவும் செய்ய முடியும். இல்லை, இது எங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நம்ம 175 நாள் வரைக்கும் கேம்பஸ்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நம்மளை இப்போ 700 நாட்களுக்கு மேலாக நம்ம அரசு அருகில் நுழைவாயில் வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இப்போ வந்து ஆட்சியாளர்களிடம் கேட்டிருக்கிறோம், உள் வளாகத்தில் கிடைத்தால் இந்த இடம் வந்து நெருக்கடியான ஒரு இடம், நம்மளுக்கு உள் வளாகத்தில் கிடைத்தால் மிக வசதியாக மக்களுக்கு வசதியாக இருக்கும். வெயிலையும் அவர்கள் தினமும் வெயிலில் நிற்கிறார்கள். அதனால் உள் வளாகத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கோம். கட்டாயமாக முதல்வரை அழைக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 1000 நாள் 1000 நபருக்கு என்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் அங்கங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கள் இந்த மாதிரி நம்ம ஏழை எளியோர்களுக்கு பசிப்பினியை போக்கினால் நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆகையால் கண்டிப்பாக முதல்வரை அழைக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இடைவிடாமல் 1000 பேருக்கு 1000 நாட்கள் கொடுத்திருக்கிறோம் என்பது கட்டாயமாக அவருக்கு நான் கோரிக்கை வைப்பேன். முதல்வர் வர வேண்டும் என்பது என்னுடைய பெருங்கால ஆசை, மக்களுடைய ஆசை. கரண்ட் இப்போ நம்மளுடைய நீர்நிலைகள் பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பர் எலினோன்ற ஒரு வெப்ப தாக்கத்தினால நம்மளுக்கு ஒரு 3 செல்சியஸ் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம மதுரை மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வெப்பத்தோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. வைகையை நம்ம தொடர்ந்து 3 வருடங்களாக அதை நம்ம அழகர் இறங்குறாங்கன்னு மட்டும் ஆற்றில் அழகர் இறங்குறாங்க இல்லை, நம்ம தொடர்ந்து அதில் இருக்கிற ஆகாய தாமரை, படித்துள்ள இருக்கிற கழிவுகள் மற்றும் நம்ம பாதுகாப்புக்காரதி கேமராவும் பொறுத்திருக்கிறோம். ஸோ இது மீறி நம்மளுக்கு இப்போ வறட்சி ரொம்ப இருக்கிறனால இப்போவும் நாங்கள் பணிகள் அங்கே ஆரம்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். நாளை கூட நாங்கள் எங்களுடைய 3வது ஆண்டை ஒட்டி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலான்னு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னா குப்பைகளையும் இந்த கழிவு நீர்களெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டோம்னா நம்ம வைகை நீரை ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான மதுரை மாநகரத்தில் காட்டப்படும். அது வந்து மதுரை மக்களுக்கு விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது அதை நான் உறுதியாக இந்த ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கிறேன். தொடர்ந்து அந்த வைகை நீதியோடைய பணிகளை தொடர்ந்து நடைபெறும். ஓகே. ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன், குருசுவாமி. நன்றி.